ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத முன்கூட்டியே திமுக செய்திருக்க வேண்டும், அதிமுக செய்திருக்க வேண்டும். அந்த ப்ரப்போசல இல்லாத போது விஜய் அவர்கள் இதை செய்கின்றார்கள் உண்மையிலே ஆரோக்கியமான விஷயம் தான். காங்கிரஸ் கண்ட அமைச்சரவை கொடுக்குறாங்க, நீங்க மற்றவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உண்மையில வரவேற்க வேண்டிய விஷயம் தான். தூய ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்ன விஜய் அவர்கள், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்ன விஜய் அவர்கள் எப்படி காங்கிரஸ் உள்ள சேர்க்கிறார் அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஜாதிவாதி மதம் சார்ந்த எந்த ஒரு கட்சிக்கும் இடம் கிடையாதுன்னு சொன்னவர் IUMLA மட்டும் எப்படி சேர்த்துக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த விமர்சனமும் இந்தியா கூட்டணியில இருக்கும் பொழுது நீங்க செக்குலரான டீம் IUMLA சேர்த்தான்னு சொல்றேன், இது செக்குலர் அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. இப்ப திடீர்னு IUMLA உங்களுக்கு ஒரு மத கட்சியா மாறிடுச்சா? பிசிக்கு ஒரு ஜாதி கட்சியா உங்களுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்துச்சு, நானே நிறைய தடவை சொல்லிருக்கேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, அந்த கட்சியை பேச மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசணும். மக்களுக்கு பொருட்டாவே எடுத்துக்கலையே. நீங்க ஸ்டாண்ட் எடுத்த திமுகவையும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, இல்ல இந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுத்த பாஜகவை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் இல்லாம தாவேக ஸ்டாண்டே எடுக்காத தாவேக மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் இல்ல கூப்ப கிருஷ்ணன் இல்ல ஜேசிடி பிரபாகர் இவங்க மேல நீங்க ஏதாவது வந்த பிறகு சரியா இருப்பார் அப்படிங்கிற இடத்துல மக்கள் நம்புறாங்க. ஆனா டிவிஎஸ்சில வழக்குகள் தாங்கி கொண்டு இருக்கிறவர்கள் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எப்படி திமுக செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவங்களை தாங்கி பிடித்து பேச வேண்டிய நிலைமை ஏற்படுகிறதோ அதே மாதிரி நாளைக்கு தாவேக்கும் ஏற்படும். முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டு இவங்க ஏமாத்திட்டாங்க. ரெண்டாவது குழந்தைகளை வச்சு கேம்பெயின் பண்ண வச்சு அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட வச்சு ஏமாத்திட்டாங்க. குளத்தூர்ல இருந்த மக்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு ஓகே நம்ம VS பாபுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்களா? குளத்தூர்ல எப்படி இது நடந்தது? மறுபடியும் ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா சரிங்க, நான் அப்படியே சொல்றேன். சோசியல் மீடியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா சோசியல் மீடியால அப்படி என்ன நடந்துச்சு? விஜய் ஒருத்தர் போய் டக்குனு மைக்க பிடிச்ச எல்லாரும் விஜய் ஓட்டு போட்டா விஜய் ஓட்டு போட்டாங்க? இல்ல நீங்க பண்ண தவறுகள் தானே இங்க சோசியல் மீடியால காமிச்சாங்க. நீங்க செய்ய மறந்த விஷயங்கள் தானே சோசியல் மீடியால காமிச்சாங்க. விஜய் புதுசா ஏதோ ஒண்ணு எடுத்தது காமிக்கல. இல்ல ஒருவேளை இப்ப நெக்ஸ்ட் எலெக்ஷன்லயோ இல்ல வரும் காலங்கள்லயோ ப்ரீபோலரைஸா DMK ADMK வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தெரியுதுன்னு நீங்க பாக்குறீங்களா? இந்த 5 வருஷத்துல விஜய் எப்படி ஆட்சி செய்ய போகின்றார் அப்படிதான் ரொம்ப வலுவா இருக்காரு. இனிமேல் அவர் வீழ்த்த முடியாது, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தாதான் வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அதுவும் நடக்கும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நடப்பு அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி தேர்தல் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பேசுறோம். இது நேர்காணல் இது. சோ எனக்கு கேட்க தூண்டக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க இந்நேரம் அமைச்சர் இருக்க வேண்டியவர்ல, அது நீங்க ஃபீல் பண்ணி எப்பயாவது வருத்தப்பட்டீங்களா ரிசல்ட்டுக்கு அப்புறம்? இல்லங்க, நிச்சயமா கிடையாது. நான் சும்மா வார்த்தைக்காக சொல்லல, கண்டிப்பா அந்த ரெக்ரெட்ஸ் எல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் டிவிகேல சேர்றதுக்கு ரெக்ரெட் பண்ணேன்ட்டு ஒரு பேட்டியில சொன்னேன். அந்த ரெக்ரெட் எனக்கு இருந்துச்சு. தவைக்கால நம்ம ஏன் சேர்ந்தோங்கிற ரெக்ரெட் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ரெக்ரெட்ல கிடையாது. ஏன்னா வெற்றி தான் நமக்கு முக்கியம், நமக்கு ஒரு பொறுப்பு தான் முக்கியம், நம்ம MLA ஆகணும், அமைச்சர் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா என்னைக்கோ நான் திமுகலையோ அதிமுக போய் சேர்ந்திருக்கலாம். நம்ம எதிர்பார்ப்பு என்பது ஒரு மாற்றம் வரணும், அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கட்சியாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ஏன் நீங்க தாவேக்கால சேர்ந்தீங்கன்னா, தாவேக்கால எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்பது விஜய் அவர்கள் கடுமையாக உழைக்கப் போகின்றார். இப்ப நீங்க அந்த உழைப்பெல்லாம் தேவையா தேவையில்லையாங்கிறது வேற டிபேட்டா மாறிடுச்சு. அதெல்லாம் இல்லாமலே மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. வேற சில காரணங்களும் இருக்கிறதுங்கிற பார்க்கணும். அதாவது அரசியலுக்கான ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, அந்த ஃபார்மெட்ல இதெல்லாம் விஜய் உடைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம அரசியலை புரிஞ்சுக்கிட்ட விதம் என்பது மக்களோட பிரச்சனைகளுக்காக பேசணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக நிறைய கஷ்டப்படணும். அதெல்லாம் செஞ்சாதான் மக்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்க. அப்ப அதெல்லாம் விஜய் செய்ய தவறுகிறார். ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு, பிரஸ் ரிலீசஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டேங்கிறாரு, தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை இவங்களாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கோபம்லாம் எனக்கு இருந்தது. அந்த உழைப்பு என்பது அது மிஸ் ஆகும்போது நம்ம இந்த கட்சியில நமக்கு அது செட் ஆகாது, நம்மள மாதிரியான ஆட்களுக்கு அது செட் ஆகாது. அதான் சொல்றேன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் நான் ரொம்ப இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில இருக்கிறது கடுமையான மன உளைச்சல் இருந்தேன். நமக்கு வாழ்க்கையில எது முக்கியம், நமக்கு பணம், பதவி இல்ல மன நிம்மதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மன நிம்மதி தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். அது டெய்லி படுத்தா நமக்கு தூக்கம் உட்காந்து யோசிச்சு எல்லாம் ஃபுல்லா
கண்ணு முடிச்சு ஐயோ என்னடா நம்ம கட்சியில பண்றோம் இப்படிலாம் நம்ம யோசிச்சது உண்டு, புலம்புறது உண்டு. அது யாருக்கிட்ட புலம்புனேங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதுக்கு மாதிரி 2 பேர் வந்து என்னங்க நடக்குது நம்ம கட்சியில, நம்ம கட்சி எப்படிங்க செயல்படும், என்னங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு இப்பெல்லாம் காலங்கள் உண்டு. அந்த வந்தது பிறகு நான் நிம்மதியா தூங்கினேன். அது மன நிம்மதிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர், நீங்க மட்டும் இல்ல, எவ்வளவோ பேர் கேட்டுட்டாங்க, ஏங்க நீங்க இன்னைக்கு இருந்திருந்தா நீங்க நிச்சயமாக அமைச்சர் ஆயிருக்கலாமே, நீங்க அவரோட போஸ்ட்டுக்கு நீங்க தானே வந்திருக்கணும், இவருடைய இந்த ஊர்ல நீங்க தானே எம்எல்ஏ ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து அந்த நன்றி உண்மையிலே சொல்றேன். அதை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா தான் இருக்கு. யாருமே வந்து வன்மத்தோட பேசல, உண்மையிலே அக்கறையோட எவ்வளவு பேர் நீங்க கேட்கிற மாதிரி எவ்வளவு பேர் அக்கறையோட, உண்மையான அக்கறையோட, உண்மையான அன்போட எவ்வளவு பேர் தொடர்ச்சியா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த அன்புக்கு உண்மையிலே எல்லோருக்கும் நன்றி. பட் உண்மையில சொல்ல போனா எனக்கு அந்த ரெக்ரெட்லாம் கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கிறோன்றது நிச்சயமா கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து நான் இன்னும் சொல்ல போனா நடுவுல கூட தவைக்குள்ள வந்த நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஏன் கட்சியில சேர மாட்டீங்க, நீ போய் திமுக சேர வேண்டியது, அதிமுக சேர வேண்டியது. அப்ப நான் ஒரு சொன்னேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எல்லாருமே வந்து ஏதாவது கட்சிக்கு பேச போயிட்டாங்கன்னா மக்களுக்கு யார்தான் பேசுறது நான் கேட்டேன். உண்மையிலே நான் மக்கள் பக்கமே நிக்கணும்னு நான் நினைக்கின்றேன். அந்த பயணத்தை கொஞ்ச நாள் தொடரலாம் அப்படிங்கிறதா என்னோட இந்த நேரத்துல அதனுடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்காக பேசுவோம். ஏன்னா இந்த கட்சி மேலேயும் சில விமர்சனங்கள் வரலாம். மக்களுக்கு அவங்க விரோதமாக ஏதாவது செயல்படும் போது அவங்களை நம்ம விமர்சித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்படும். எப்பொழுதும் மக்களுக்கான ஒரு நபராகவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பயணத்தை நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பாக என்ன இருக்கு அப்படின்னா, அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஆஸ் ஆஃப் நோ வந்து அதுக்கு கவர்னர் வந்து ரீச் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ வந்து கூட்டணி கட்சிகள்ல சில பேருக்கான போர்ட்போலியோஸ் வந்து ஒதுக்கப்படும். காங்கிரஸ்க்கு 2 போர்ட்போலியோ கொடுக்கலாம், ஐயுஎம்எலுக்கு 1 கொடுக்கலாம், பிசிகாக்கு 1 கொடுக்கலாங்கிற மாதிரியான பேச்செல்லாம் எழுந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நடைமுறை அப்படிங்கிறது இதுவரை தமிழக அரசியல் வந்து வரலாற்றுல வந்து பார்க்காதது. ஏன்னா அந்த அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து பார்க்காத ஒன்று. சோ இப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறீங்க? குறிப்பா ஒரு கட்சி ஒரு ஆட்சி, அவங்கதான் அமைச்சரவை ஃபுல்லா இப்படிதான் நம்ம பார்த்து வளர்ந்து இருக்கிறோம், இதான் நடந்திருக்கு. ஆனா இப்போ ஐயுஎம்எல் உள்ள வராங்க, காங்கிரஸ் உள்ள வராங்க, விசிகா உள்ள வராங்க அப்படிங்கிற போது இது இந்த ஃபார்மேஷனை தாண்டி இது எப்படி போகும், இது எப்படி பிராக்டிகலா நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, இது உண்மையில நான் ஆரோக்கியமா தான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத விசிக இல்ல மற்ற கட்சிகள் சொல்லும் பொழுது இது ஆரோக்கியமானது, அவசியமான ஒன்றுதான் நான் பார்த்தேன். ஏன்னா நீங்க மத்தியில வந்து ஜெயிக்கும் பொழுது நீங்க கூட்டாட்சி வேணும்னு சொல்லி சொல்றீங்க, எல்லா கட்சிக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி சொல்றீங்க, எல்லா கட்சிக்கும் அமைச்சர் பதவி கேட்கறீங்க. இதே திமுக நீங்க மத்தியில் அது காங்கிரஸ் ஜெயித்தாலும் சரி, பாஜக ஜெயித்தாலும் சரி, எங்களுக்கான பங்கீடு என்னவோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அதை அவங்களோட உரிமையா பாக்குறாங்க. அப்ப உங்களுக்கு அந்த உரிமை இருக்கும் பொழுது உங்களுடன் கூட்டணியில் அங்கம் வகித்த மாநில கட்சிகளுக்கு ஏன் அந்த உரிமை இல்லை? இங்க மட்டும் ஏன் நாங்க வந்து தனியா தான் நாங்க ஆட்சி பண்ணுவோம், அங்க மட்டும் தான் நாங்க வந்து கூட்டாட்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லுவதே நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு முரணான ஒன்றுதான். இதை உண்மையிலே வெல்கம் பண்றேன். இன்னும் சொல்ல போனா இந்த பேச்சுக்கள் வரும்போதே நான் வெல்கம் பண்ணேன். திமுக சார்பா பேசுறது அதெல்லாம் கிடையாது, மக்கள் ஏத்துக்கிறது இல்லை. சரி, மக்கள் ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்க சொன்னாங்களா? நீங்க வந்து திருமாவளவன் அவர்களுக்கோ இல்ல வந்து மதிமுகவிலையோ இல்ல கம்யூனிஸ்ட்லயோ யாருக்காவது அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா மக்கள் ஐயோ சார் அதெல்லாம் நீ கொடுக்க கூடாது, அதெல்லாம் தப்பு, திமுக இப்படிதான் செயல்படணும், அதிமுக இப்படிதான் செயல்படணும். அதே மாதிரி அதிமுக வந்து பாஜகலையோ இல்ல பாமக யாருக்கோ சீட்டு கொடுத்து யாருக்கோ அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா அந்த அதிகாரத்தை ஷேர் பண்ணா மக்கள் என்னைக்கு வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாத்தையும் மக்கள் தலையில ஏத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அது கிடையாது. உங்களுக்கு ஆனா மியூச்சுவலாக ஓட் டிரான்ஸ்பர் நடந்திருக்கா இல்லையாங்கிறதா இங்க பேச்சு. மியூச்சுவலா ஓட் டிரான்ஸ்பர் நடந்திருக்கு. அப்ப அதற்கு உண்டான மரியாதை நீங்க கொடுப்பதுதான் சரி அப்படிங்கிற பார்க்கின்றேன். அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக இதை செஞ்சிருக்கணும். அவர்கள் நீங்க வந்து நீங்க தோல்விக்கு பல காரணங்களை நீங்க பட்டியலிட்டு எழுதுனீங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மட்டுமே காரணமா சொல்லக்கூடிய ஆள் இல்லை. நான் 10-15 காரணம் சொன்னேன்னா நீங்க வந்து ஏன் இந்த தோல்விக்கான காரணத்தில் நீங்கள் கூட்டணி கட்சிகளை சரியாக மதிக்காத ஒரு விஷயம் கூட ஒரு காரணமாக நான் சொல்வேன். இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத முன்கூட்டியே திமுக செய்திருக்க வேண்டும், அதிமுக செய்திருக்க வேண்டும். அந்த ப்ரப்போசலே இல்லாத போது விஜய் அவர்கள் இதை செய்கின்றார்ங்கிறது உண்மையிலே ஆரோக்கியமான விஷயம் தான். இன்னும் சொல்ல போனா அதுல எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்ப ஐயுஎம்எல் விசிக அவங்க அதை ஏத்துக்கிறாங்களே, அவுட் சைட் சப்போர்ட் சொல்லி சொல்றாங்க. நேற்று கூட தோழர் சண்முகம் அவர்கள் பேசும் பொழுது அதிமுக ஆதரவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அவங்களுக்கு அமைச்சரை பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய சப்போர்ட்டை வந்து மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுக்குறாருங்கிறதை பார்க்கின்றோம். அப்ப கம்யூனிஸ்ட் அதை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி அது இருக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவுட் சைட் சப்போர்ட் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பவர்கள் எல்லாம் அமைச்சரவைக்குள்ள வர்றாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்ப இந்தியா கூட்டணியில எனக்கு என்ன பெரிய கேள்வினா, இந்தியா கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே போயிருக்கா அல்லது இந்தியா கூட்டணியில இருந்து திமுக வெளியே போயிருக்கா? நான் தமிழ்நாடு ஒட்டி மட்டும் பேசுறேன், நான் தேசிய அளவுக்கு நான் போகல. அந்த கூட்டணியில யார் வெளியே போறாங்கிற மிக முக்கியமான கேள்வி தேசிய அரசியல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதை தாண்டி காங்கிரஸ் கண்ட அமைச்சரவை கொடுக்குறாங்க, நீங்க வந்து மற்றவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உண்மையில் வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதே நேரத்துல அவங்களும் செயல்பட விஷயம். இப்ப இவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அது எந்த அளவுக்கு நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். விஜய் அவர்கள் முதல்வர் சொல்லும் பொழுது
நான் தூய்மையான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது அவங்களோட மினிஸ்டர்ஸ், அவங்களோட எம்எல்ஏக்களுக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சியில் வகிக்கக்கூடிய, கூட்டணி கட்சிகளாக வந்து அமைச்சர் பொறுப்புகளை பெறக்கூடிய, அது காங்கிரசுக்கும் அது பொருந்தும், மற்றவர்கள் யாரேனும் பெற்றார்கள் அவர்களுக்கும் அது பொருந்தும் தான் பார்க்கின்றேன். அப்ப அவங்களும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைமையில, இவர் தலைமையில எப்படி ஒரு ஆட்சி நடக்கணும்னு அவர் விரும்புறாரோ அப்படித்தான் அது நடக்க வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதுல விமர்சனங்களும் எழதான் செய்யுது. அதுல குறிப்பா என்னன்னா, தூய ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்ன விஜய் அவர்கள், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்ன விஜய் அவர்கள் எப்படி வந்து காங்கிரஸ் வந்து உள்ள சேர்க்கிறார் அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, ஜாதி, அதுக்கப்புறம் ஜாதிவாதி, மதம் சார்ந்த எந்த ஒரு கட்சிக்கும் இடம் கிடையாதுன்னு சொன்னவர் வந்து IUMLA மட்டும் எப்படி சேர்த்துக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த விமர்சனமும் வருது. இதை எப்படி பாக்குறது? இல்லங்க, நீங்க ஜாதி மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப திமுக செக்குலர் நீங்க ஒரு நாள் எப்படி சொல்லிட்டு வந்தீங்க? இந்தியா நீங்க யாரு இதெல்லாம் அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறா? எனக்கு புரியலையே. இந்தியா கூட்டணியில இருக்கும் பொழுது நீங்க வந்து செக்குலரான டீம் IUMLA சேர்த்தான சொல்லுங்க, இது செக்குலர் அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. இப்ப வந்து திடீர்னு IUMLA உங்களுக்கு ஒரு மத கட்சியா மாறிடுச்சா? விசிக்கு ஒரு ஜாதி கட்சியா உங்களுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? இது என்ன மாதிரியான விமர்சனம்? நீங்க விசிக்க ஒரு இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பொது தலைவராகவே நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. திமுக இன்னும் அதிகமான சீட்ஸை கொடுக்கணும், திமுக இந்த குரல்கள் எல்லாம் கேட்டுச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவர் மறுபடியும் முறையினா அவர் வந்து பொது தொகுதியும் கேட்கின்றார். பொது தொகுதிகளை நீங்க இஸ்லாமிய வேட்பாளர்கள் முன்னாடி நிப்பாட்டினாரு, மற்ற சமூகத்தை சேர்ந்தவரும் நிப்பாட்டிட்டு தான் இருக்காரு, வன்னியர்களை நிப்பாட்டாரு, அல்லது நிப்பாட்டிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் அப்படி ஒரு பார்வை எடுத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே ஜாதி கட்சி தான், எல்லா கட்சியும் மத கட்சி தான். எந்த ஒரு கட்சியும் ரொம்ப செக்குலர் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. இந்த விமர்சனம் தேவையற்ற ஒன்றுதான் பார்க்கின்றேன். மக்களை அங்கீகரிச்சுக்காரங்களா இல்லையா? அந்த விமர்சனம் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாஜகவை அது ஒரு மதவாத கட்சி, அது ஒரு இந்துத்துவ கட்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த விமர்சனம் ஏன் IUMLக்கு வர மாட்டேங்குது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீவுக்கு ஏன் வர மாட்டேங்குது? அது ஒரு மதத்தை ஐடென்டிட்டியை தாங்கி தானே பிடிக்குதுங்க. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியை இங்க வந்து நம்ம வந்து ஜாதிய கட்சி, அது வந்து ஒரு ஜாதியை தூண்டக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க ஒரு சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு. அதே மாதிரியே நீங்க ஒரு சமூகத்தை தானே வந்து விசிகா ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்ப அந்த விமர்சனம் அங்க பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? நிச்சயமாங்க. அதாவதுங்க, நீங்க ரெண்டு விஷயத்துலயும் இந்துத்துவ கட்சின்னு சொல்வதற்கான காரணம் பாஜக RSS அமைப்பு மற்ற மதங்களை எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க கிறிஸ்துமஸ் நேரத்துல வந்து கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்கின்றோம். இது யார் செய்கின்றான்? இஸ்லாமியர்கள் வந்து இந்த நடத்தப்படும் விதம் எப்படி இருக்கிறது? அதனாலதான் நீங்க ஒரு கட்சி வந்து நான் இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறேங்கிறனால இந்துத்துவ கட்சி ஆகல, மற்ற மதங்கள் அவங்க எப்படி பாக்குறாங்கிறதா ஆகுது. பாமக வந்து ஒரு ஜாதி கட்சின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு காலத்துல வன்னியர் மட்டுமல்ல, தலித்துகள் இல்லாத ஒட்டுமொத்த ஒரு கூட்டமைப்பையே வந்து ராமதாஸ் அவர்கள் உருவாக்கினார். பாமக குரு அவர்கள் என்ன பேசினார்? நீங்க வந்து இந்த மாதிரி காதல் திருமணம் பண்றவங்களை வந்து என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். உங்க கைகளை வெட்டுகள் சொல்லி பேசினாரு. இது பெரிய ஜாதி கலவரங்கள்லாம் உருவான காரணங்கள்லாம் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு காலத்தில் திருமாவளவன் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒன்றாதான் நாங்க தமிழ் குடி தாங்கி யாரு உங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கணும்னு யாரு முடிவு பண்ணாங்க? அதற்கு பிறகு அந்த பிரிவு எங்க ஏற்பட்டது? அதற்கு பிறகு எவ்வளவு கலவரங்கள், அதற்கு பிறகு எவ்வளவு ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் பாமக ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு, விசிகோட ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்குல்ல. இன்னொன்று, இப்போ ஐஎம்எல் வந்து மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்கான கட்சியாக இருக்கிறது. அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிர்த்து, கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து என்னென்ன வேலைகள் ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. STP அந்த மாதிரி வேலைகளை பண்றாங்க. ரொம்ப தீவிரமாக பார்க்கும்பொழுது வேற மாநிலங்கள் அதை பண்றாங்க. அதனால முழுக்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. IML போன்ற கட்சிகள் அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறாங்களா? அதுல இருந்து அந்த பார்வை வருகிறது பார்க்கின்றேன். அப்போ உங்களுடைய மதத்தை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்களா அல்லது அடுத்த மதத்தை நீங்கள் வந்து இகழ்ச்சியாக பார்க்கிறீர்களா, அவங்களை நீங்க அட்டாக் பண்றீங்களா அப்படிங்கறதுல இருந்து இது இருக்கு. அதனால இன்னொன்னு, நீங்க பாஜகவுமே இப்ப ஆட்சி அமைச்சிருச்சு, மத்தியில அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் மக்கள் அந்த ஆதரவு கொடுத்த பிறகு நீங்க மத கட்சி ஜாதி கட்சி என்ன சொன்னாலும் அவங்கதான் இன்னைக்கு சென்ட்ரல்ல இருக்கிறாங்க. அங்கிருந்தான் பிரைம் மினிஸ்டர் வராரு, அங்கேதான் மினிஸ்டர்ஸ் வராங்க. அது ஏத்துட்டு தான் நீங்க போகணும். அது என்ன பெருசா பண்ணிட முடியும்? அப்ப இங்க மக்கள் பெரும்பான்மை கொடுத்த தாவேக்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுல வந்து IML நாங்க உள்ள கொண்டு வரோம், விசிக உள்ள கொண்டு வரும். இது தவறுன்னு சொன்னா மக்கள் அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு தான் சொல்லி பார்க்கணும். நம்ம வந்து இது எல்லாத்தையும் விமர்சிச்சு நம்ம பார்க்கின்றோம். இந்த விமர்சனத்தை எல்லாம் எளிய மக்கள் இதெல்லாம் பார்க்கிறாங்களா, பெரிய விஷயங்களா பார்க்கிறாங்களா? இப்போ இன்னொன்னு, நீங்க தலித்து ஓட்டுகள் வந்து முழுக்க தாவேக்கு நிறைய ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றாங்க. அதனால அது வந்து ஜாதி கட்சியா மாறிடுமா? இல்லையே, எல்லா சமூகங்களும் வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் விசிக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சியை, வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு பொது தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாரு. இன்னைக்கு MBBSல நீங்க வந்து PG அட்மிஷன்ல இவங்களும் வந்து என்ன பேசினாங்க, பொது தொகுதி சொல்லணும் மற்ற சமூகங்களுக்கான மக்களுக்கும் திருமணங்கள் தொடர்ச்சியா பேசுகிறார், மற்ற பல விஷயங்களை எடுத்து பேசுகிறார். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் உடைக்கணும்னு கட்சிகள் நினைக்கும் பொழுது நாம் அந்த பார்வையை மறுபடியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்னு நான் பார்க்கின்றேன்.
சார் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த அமைச்சரவையில இவர்களுக்கான அந்த பவர் ஷேரிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இது அட்லாஸ் என்ன சொன்னாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் கூட. ஆனா வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட கட்சிகள் ஒரே இடத்துல டிராவல் ஆகுது அப்படிங்கிற போது அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ்னால தாவேக்கா அவங்க ஏற்கனவே பேசின விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண வந்துச்சுன்னா அது விஜய் அவர்களுக்கு சிக்கல் தானே? இல்லங்க, நீங்க சிக்கல் ஏற்படணும்னா அவ்வளவு தெளிவான கொள்கைகள் எல்லாம் தாவேக்க முதல் பேசுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்க இந்த பாதையில தான், ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது அவங்க திராவிடமும் இருக்கிறது, தமிழ் தேசியமும் இருக்கிறது, இரண்டும் இரண்டு கண்களாக மக்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் சொல்றாருன்னா, எனக்கு நீ பொலிட்டிக்கலா பேசுறீங்கன்னா, வாக்குகளாக பேசுறீங்கன்னா, எனக்கு திராவிட வாக்குகளும் வேணும், தமிழ் தேசிய வாக்குகளும் வேணும். அது ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு சீமான் 8ல 4 போயிருக்காருன்னு பார்க்கின்றோம். திராவிட கட்சிகள் வாக்குகள் 10% 2 பேரும் இழந்திருக்காங்கன்னு பார்க்கின்றோம். அது ப்ரூவ் ஆயிருக்கல. அதனால இதுதான் எங்களுடைய தனித்த கொள்கை, நாங்கள் தமிழ் தேசியத்தை தான் தூக்கி பிடிக்கிறோம் அப்படியும் அவர் சொல்லல, இல்ல திராவிட தான் தூக்கி பிடிக்கிறோம் அப்படியும் அவர் சொல்லல. இன்னும் சொல்ல போனா இது ஒரு மசாலாவா தான் இருக்கிறது. நீங்க கவர்னன்ஸை நோக்கி இப்ப என்னன்னா, இவர் எலெக்ஷன் மேனிபெஸ்டோட தேர்தல் அறிக்கையில கொடுத்த விஷயங்கள் அதுல ஏதாவது செய்யாம போனார். இப்ப மக்கள் முழுக்க அரசாங்கம் கவர்னன்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்வை தான் மக்கள் செலுத்துவாங்களே தவிர, இதை தாண்டி இன்னொன்னு நீங்க இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்துச்சு. நானே நிறைய தடவை சொல்லிருக்கேன், திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, அந்த கட்சி ஏன் பேச மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசணும். மக்களை பொருட்டாவே எடுத்துக்கலையே. நீங்க ஸ்டாண்டு எடுத்த திமுகவையும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, இல்ல இந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுத்த பாஜகவை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் இல்லாம தாவேக ஸ்டாண்டே எடுக்காத தாவேக மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. நீங்க அப்ப தள்ளி போனீங்கன்னா மதுரை மத்தியில பிடிஆர் பள்ளிவளர் தியாகராஜன் தோற்கப்படுகிறார், சுந்தர் சிங் தோற்கப்படுகிறார், முஸ்தபா ஜெயிக்க வைக்கிறாங்க. இது என்ன கணக்கு அப்படியே புரியல. இல்ல அப்ப மக்கள் நீங்க பேசுற அளவுக்கு இவ்வளவு தீவிரமான பேசுற அளவுக்கு, நீங்க பிரச்சனை இஷ்யூ ஆகுற அளவுக்கு நாங்க அதை பார்க்கலையோ அப்படிதான் நமக்கு தோணுது. விஜய் ஸ்டாண்ட் நிலைப்பாடை எடுக்காத நிலைப்பாடுன்னு சொல்லி செய்தித்தொடர்பாளர் பேசுதா, நம்ம சிரிச்சோம். அன்னைக்கு நான் சிரிச்சேன், என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க, முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இல்லையாங்க, நிலைப்பாடே எடுக்க நிலைப்பாடு எப்படிங்க சொல்லுவீங்க, அது நீ ப்ரூவ் ஆயிருச்சு இல்ல, நிலைப்பாடே எடுக்காட்டி கூட பரவாயில்ல மக்கள் வாக்களிப்பாங்கன்னு ஒரு இடம் மாறிடுச்சுல்ல. அப்போ நீங்க கொள்கை சார்ந்து விஜய் உண்மையில பயணிக்கிறாராங்கிறதே பெரிய கேள்வி. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை சார்ந்து விஜய் பயணிக்கிறாரா அப்படிங்கறதே கேள்வி. இன்னும் சொல்ல போனா இந்த கொள்கை புத்தகங்கள்ல சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான் இவங்க எடுத்து செய்ய போறாங்களா, அதுவும் பெரிய கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி வந்துருச்சு. தேர்தல் அறிக்கைகள்ல சொன்ன விஷயங்களை சரியா செய்றீங்களா அப்படிங்கிற மக்கள் பாக்குறாங்க. இன்னொன்னு, முந்தைய ஆட்சி செய்த தவறுகள் செய்யாமல் இருக்கிறீங்களா. இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க அவரு சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. அதை சில பேர் கிண்டல் பண்றாங்க, இது என்ன இதுதான். ஆனா நான் ரொம்ப சாதாரண மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இது யாரும் பண்ணது, இது ஏன் நீங்க இவ்வளவு விமர்சிக்கிறீங்க, நீங்க இது விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு, யாராவது பண்ணீங்களா, யாரும் பண்ணது இல்ல. யாரோ ஒருத்தர் இப்ப நீங்க ஒன்னு போலீஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்ஸ்பெக்டர், அவர் வீட்டுல சாப்பாடு எடுத்து வர்றது இல்ல. இவொருத்தர் புதுசா ஒருத்தர் செய்யறாரு, அதை ஏன் நீங்க விமர்சிக்கிறீங்க. ஏதோ சிம்பிளா இருக்கணும்னு ஒருத்தர் முயற்சி பண்றாரு, அந்த சிம்பிளிசிட்டியை கூட நீங்க ஏன் விமர்சிச்சுட்டே இருக்கீங்க, மறுபடியும் நீங்க தவறு செய்றீங்க அப்படிங்கிறேன்னா. நீங்க நான் ஒரு விஷயம் நான் பார்க்கிறேன், இந்த தேர்தல்ல அதிகமாக வாக்களித்தவர்கள் சமூகம் சார்ந்துங்கிற தாண்டி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் அதிகமாக விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது எந்த அடிப்படையில வாக்களிச்சாங்க, நமக்கானவர் அப்படிங்கிறது நான் பார்க்கிறேன். அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்க அன்னைக்கு ஒரு மீன் கடைக்கு போறது, மீன் வெட்டிட்டு இருக்காரு, அந்த விசில் பாட்டை ரிப்பீட் போர்ட்ல கேட்டுட்டே இருக்காரு. வீட்டுல வேலை செய்யறவங்க, ரொம்ப பின்தங்கிய மக்கள், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், அவங்க மறுபடியும் விஜயை பார்க்கிறாங்க, விஜயை ரசிக்கிறாங்க. விஜய் ரசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது நான் சினிமான்னு மறுபடியும் சொல்லல, அவங்க பெரிய சேஞ்ச் எதிர்பார்க்கிறாங்க. அது எப்படி நடந்துச்சு, திமுகவும் அதிமுகவும் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் ஏன் இவ்வளவு தூரம் விலகி போனாங்க, அதை அவங்க பாக்குறாங்களா. மறுபடியும் 2 பேரும் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா. சரிங்க, நான் அப்படியே சொல்றேன், சோசியல் மீடியால என்ன நடந்துச்சுன்னா இவங்க பாக்குறாங்களா. சோசியல் மீடியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, சோசியல் மீடியால அப்படி என்ன நடந்துச்சு, விஜய் ஒருத்தர் போய் டக்குனு மைக்க பிடிச்ச எல்லாரும் விஜய் ஓட்டு போட்டு விஜய் ஓட்டு போட்டாங்க, இல்ல நீங்க பண்ண தவறுகள் தானே இங்க சோசியல் மீடியால காமிச்சாங்க, நீங்க செய்ய மறந்த விஷயங்கள் தானே சோசியல் மீடியால காமிச்சாங்க. விஜய் புதுசா ஏதோ ஒண்ணு எடுத்தது காமிக்கல இல்ல. அப்போ அதையும் இவங்க இன்னும் அனலைஸ் பண்ண தவறாங்கன்னு பார்க்கின்றேன். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சி எப்படி நடக்கிறது, அந்த ஆட்சியோட மதிப்பீடு எங்களுக்கு என்ன, நீ கொள்கை ரீதியா செயல்படலாம், எங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில நான் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு செயல்படுத்திருக்கா இல்லையா, ஊழல் இல்லாத ஆட்சியாக இருந்ததா இல்லையா, அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ரொம்ப பெரிய எங்களுக்கு பெரிய ஆணவம் இருக்குங்கிறது இல்லாம ரொம்ப சிம்பிளா நடந்துகிட்டாங்களா அப்படிங்கிறதா மக்கள் எதிர்பார்க்க, ரொம்ப எளிமையாக இருந்தீங்களா அப்படிங்கிற மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதையெல்லாம் திராவிட கட்சிகள் விட்டதன் காரணத்தில் தான் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டுள்ளார்கள். அப்ப அததான் மக்கள் கேள்வி எழுப்புவாங்களே தவிர, கொள்கை ரீதியாக சமரசம் செய்யற அளவுக்கு பொண்ணு இல்ல. வன்னியரசு நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பேசினாரு, அவர் என்ன சொன்னாரு, ஜோதிடம் மாதிரியான விஷயங்களை விடுங்க, நீங்க மூட நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் நிறைய குரல் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், இதே விசிக இல்ல, நீங்க எழிலன் அவர் எம்எல்ஏ இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு,
நீங்க இதற்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் மற்ற விஷயங்களுக்கு நீங்க இது மூட நம்பிக்கை எதிர்த்து ஒரு சட்டம் இயற்றுகள் சொல்லி சொன்னார். அன்னைக்கு ரகுபதி என்ன சொன்னாரு? திமுக அமைச்சர் ரகுபதி சிரிச்சார்ல. இதெல்லாம் மத்த நம்பிக்கையில வந்து குறுக்கிடுற மாதிரி இருக்கும். இப்ப நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வன்னியரசு இது உங்கள்கிட்ட கேட்கிறாரு? அப்ப தேவைக்கு மட்டும் செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து ஏற்படுன்னு ஒரு மக்கள், ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே மக்கள் பாக்குறாங்க. அன்னைக்கு எழில் நாகநாதன் உங்க கட்சி எம்எல்ஏ நீங்க மூட நம்பிக்கைக்கு எதிராக சட்டம் இயற்றுங்கள் சொல்லும் பொழுது சிரித்த ரகுபதியோட வீடியோவை பார்க்கிறாங்க. இன்னைக்கு வன்னியரசு புதிதாக வந்த ஆட்சி கிட்ட ஜோதிடம் பார்க்காதீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார். சரி, ஜோதிடர் தான் ஓஎஸ்டில இருந்து எடுத்துட்டேன், அடுத்ததாக வந்து நீங்க மூட நம்பிக்கை எதிராக சட்டம் இயற்றுங்கள்னா அவர் ரகுபதி பேசுற வீடியோ எடுத்து போட்டு கட்டுவாங்கல்ல. எப்பா நீங்க கொள்கை ரீதியாக திமுக கொள்கை பிடிப்புள்ள கட்சி, மூட நம்பிக்கை எதிரான கட்சி, நீங்க எல்லாம் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை பேசி வளர்ந்தவர்கள், நீங்களே அது பெருசா எடுத்துக்கல. கடவுள் மறுப்பு எனக்கு கிடையாது, நான் கடவுள் மறுப்பு நான் பெரியார் தான், அந்த விஷயத்தை மட்டும் நான் விட்டுட்டேன்னு சொல்றவட்ட ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அப்ப நீங்க யாருக்காக ஒரு அரசாங்கம் வேலை செய்ய வேண்டும் ஒரு கேள்வி இருக்கு. அதிலிருந்து பார்க்கும் பொழுது நான் வாக்குறுதி கொடுத்த மக்களுக்கான வேலை செய்ய வேண்டுமா, இல்ல 4 பேர் என்ன பிரஷர் பண்றாங்க வேலை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா மக்களுக்காகத்தான் இந்த ஆட்சி வேலை செய்வாங்கன்னு பார்க்கின்றேன். அதனால அது பெரிய இஷ்யூஸ்லாம் வரும்னு எனக்கு தோணல. வேற இந்த மாதிரி இப்ப நீங்க சண்முகம் சொன்னார் இல்லையா, அதிமுக இருந்து இந்த ஆதரவை எடுத்தீங்கன்னா நாங்க மறுபரிசு, அது பெரிய இஷ்யூ. ஏன்னா இன்னைக்கு அந்த கேள்வி வரும். நீங்க அதிமுக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், நீங்க கூட இவனால குற்றச்சாட்டு இல்ல, அவர் வந்து அவர் மேல அரசியல் பொருசெல்லாம் இருந்துச்சு, ஆனா வழக்கு எதுவும் இல்ல, அவரை உள்ள சேர்க்கிறோம், உள்ள சேர்த்த பிறகு அவர் சரியா இருக்காரா இல்லையா நாங்க பார்க்கிறோம், அது கூட பிரச்சனை இல்லை. ஆனா டிவிஎஸ்சில வழக்கு இருக்கின்ற சொத்து குவிப்பு வழக்கு பெண்டிங்ல இருக்கிற ஒரு 4 பேருக்கு நீங்க மினிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா அப்ப நீங்க தூய சக்திங்கிற கேள்வி எடுபடும், நிச்சயமாக வரும். இல்ல இப்ப செங்கோட்டையன் இல்ல கூப்ப கிருஷ்ணன் இல்ல வந்து ஜேசிடி பிரபாகர் இவங்க மேல நீங்க ஏதாவது குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க, செங்கோட்டையன் ஆனா வந்த பிறகு ஒரு சரியா இருப்பார் அப்படிங்கிற இடத்துல மக்கள் நம்புறாங்க. சரி, வாய்ப்பு கொடுத்துட்டோம், அவர் அமைச்சர் ஆயிட்டாரு, நிதி அமைச்சர் ஆயிட்டாரு, இதுல சரியா இருக்காருன்னு பார்க்கலாம்ங்கிற இடத்துல இருப்பாங்க. ஆனா ஏற்கனவே வழக்குகள் தாங்கி கொண்டு இருக்கிறவர்கள் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எப்படி திமுக செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து அவங்களை தாங்கி பிடித்து பேச வேண்டிய நிலைமை ஏற்படுகிறதோ அதே மாதிரி தாவேக்கும் ஏற்படும். நீங்க இந்த அமைச்சரோட குற்றம் இல்லைங்க, அது அப்ப பழைய ஊழல் தான், சரி பழைய ஊழல் தான், நீங்க எதுக்கு அவர் மந்திரி பதவி கொடுத்தீங்க? செந்தில் பாலாஜிக்கு திமுக கொடுத்ததற்கும் நீங்க வந்து இவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுக்கும் வேலுமணியே சொல்லலாமே. வேலுமணி அவரோட வழக்கு வந்து நீங்க அறப்போர் இயக்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட ஊழலை வெளிக்கொண்டதுக்காக நமக்கு தெரியும். அப்ப அந்த வேலுமணிக்கு நீங்க ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அது பெரிய பேசுபொருளாகும். அதற்கு நீங்க எப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு விஜய் தள்ளப்படுவார். அப்ப உண்மையில நீங்க தூய சக்தி தானா அப்படிங்கிற கேள்வி அவரிடம் எழுப்பப்படும். அதை நிச்சயமா கூர்ந்து கவனிப்பாங்க நான் பார்க்கிறேன். இல்ல, இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதாவது விஜய் அவர்களுடைய இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மா, அந்த ஆராக்கு வந்து எதுவுமே மேட்ச் இல்ல அப்படிங்கிற மாதிரி 35% வாங்கிட்டு போய் அவர் வந்து அவர் தான் ஒரு தமிழ்நாட்டுல இப்ப எடுத்தோம்னா நம்பர் 1 லீடர் அவர் தான். இந்த ஓட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்ப இந்த விஷயத்துக்கு கீழே வரும்போது இது எல்லாத்தையும் இது இப்ப நீங்களே முன்னாடி சொன்ன மாதிரி மக்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு லைட் ஹார்ட்டடா பாக்குறாங்க. இப்ப நிறைய பேர் நானும் கவனிச்சேன், இந்த மாதிரி அவர் ஏன் கோட்டு போட்டு வர்றாரு, வேடி சட்டை போட்டு வர்றது இல்லை அப்படின்னும் போது மக்களும் அதை இயல்பாத்துட்டாங்க, ஏன்ப்பா அவர் சின்ன வயசுல கோட்டு போட்டு வரட்டுமே அப்படின்னு. சோ அப்ப இதையும் லைட் ஹார்ட்டடா எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு எப்படி நிச்சயம் இந்த அமைச்சர்களை எடுத்துக்கிறதும் இல்லங்க. நீங்க நான் சொல்றேன் இல்லையா, நீங்க சொன்னீங்கல்ல அவரோட ஆரா அவருடைய கரிஷ்மா, நான் சொல்லல 38%க்கும் அது ஒண்ணு மட்டுமே காரணம் நான் நினைக்கல. சினிமா கவர்ச்சி சொல்றாங்களா, மாயாஜோல சொல் அடித்தோடு இல்லை. மக்களுக்கு அண்டர் கரண்ட்ல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சு, திமுக மேலேயும் அதிமுக மேலும் அண்டர் கரண்ட்ல கோபம் இருந்துட்டு. நீங்க இன்னொன்னு நான் சொல்றேங்க, நீங்க வீட்டுல என் பசங்க சொல்லிட்டாங்க நான் ஓட்டு போட்டேன், நீங்க அது கூட இப்போ வீட்டுல விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி அந்த அப்பா அம்மா விசிலுக்கு ஓட்டு போடாம திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஓட்டு போட்ட அப்பா அம்மாக்களும் எனக்கு தெரியும். ஏன் அவங்க எனக்கு பிடிச்சது அந்த கட்சி தான், அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அவன்கிட்ட போய் கூட நான் சொல்லிக்குவேன். இப்படியும் அப்பா மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இதை நான் என் பொண்ணு சொல்லிச்சு பையன், அது மட்டும் காரணம் அல்ல, எங்களுக்கே ஒரு கோபம் இருக்கு, நாங்க அதை வெளிக்காட்டாம இருந்தோம், எங்களுக்கு சாய்ஸ் இல்லாம இருந்துச்சு. திமுக அடிக்கிறதுக்கு அதிமுக யூஸ் பண்ணிட்டோம், அதிமுக அடிக்கிறதுக்கு திமுக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு சாய்ஸா ஒரு அவரே சொல்ற மாதிரி ஒரு கான்பிடென்டா ஒண்ணு வந்திருக்கு. அப்ப அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? எங்களுக்கு இந்த கோபத்தின் மேலதான் இது எல்லாமே நடந்துச்சே தவிர இது முழுக்க காரணம்னு சொல்லிட முடியாது. நீங்க நான் சொல்றேன், நீங்க நிறைய ஃபேக்டர்ஸ் எழுதலாம். அமைச்சரோட ஆணவம், நீங்க சேகர் பாபு வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்கள் நடத்திய விதமாக இருக்கலாம், நீங்க வந்து போராடியவர்களை துணிப்படையாளர்கள் நடத்திய விதமாக இருக்கலாம், ஏன் மேயர் பிரியாவை நடத்திய விதமாக இருக்கலாம். இதெல்லாம் மக்கள் எப்படி பாக்குறாங்க? அவர் மேயர் அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கீங்க, அவங்களை நீங்க என்னமோ வீட்டு வேலை செய்யற மாதிரி நீங்க நடத்துறீங்களே, இது வந்து மக்கள் கேட்கறாங்களா இல்லையா? நேரு எப்படி நடத்தினாரு? அப்ப அந்த ஆணவமும் அந்த திமிரும் உங்களுக்கு வந்து இன்னுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். அனிதா ராதாகிருஷ்ணன் இப்ப பேசுறாருல, நீங்க வந்து துரோகிகள், நீங்க வந்து குளத்தூர் மக்களை பார்த்து பேசுறாரு, கீதா ஜீவன் பேசுறாங்க, இன்னுமே நீங்க திருந்தலையே. அந்த ஆணவம் உங்களுக்கு, அந்த ஆணவத்தை விட்டு ஒழிங்கப்பான்னு மக்கள் மறுபடியும் சொல்றாங்க. அப்ப அந்த ஆணவத்தை நீங்க வந்து விடாம நீங்க தொடர்ந்துட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கிறேன். இன்னொன்று நான் ஒரு புக் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன்,
2024 நீங்க உங்களோட ஆன்டி திராவிடியன் ஓட்ஸ் அப்பயே வந்து 50% தாண்டி போயிடுச்சு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வாங்கினது ஒரு 46%. அப்ப அன்னைக்கு என்னாச்சு? திமுக 40-40 ஜெயிச்சிருச்சு. அதனால பெருசா அனாலிசிஸ்க்கு போகல. ஏன் மூணாவது கட்சியான என்டிஏவிற்கும் 4வது கட்சியான சீமானுக்கும் 18% 8% போச்சுன்னு அன்னைக்கு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த தோல்விக்கு திமுக நகர்ந்து இருக்காது. அப்ப மக்கள் அப்பயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம எப்படி இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்க போகுது, நம்ம வந்து வேற யாருக்காவது ஓட்டு போடுவோம். இப்பயும் பாருங்க, சில பேர் திமுக தாங்க ஜெயிக்கும் நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன், திமுக தாங்க ஜெயிக்கும் விசிலுக்கு ஓட்டு போட்டேன், எக்ஸ்பெரிமெண்ட் தொடர்ந்துட்டாங்க. அது நடந்திருக்குங்கிறத பார்க்கின்றோம். திமுக நான் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸ்ரீரங்கத்துக்கு பிரபலமான வெளியே ஓடி இப்ப நீங்களே சொன்ன மாதிரி கீதா ஜீவன் முன்னாள் அமைச்சர்கள் சொன்னதெல்லாம் சொன்னீங்க. முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டு இவங்க ஏமாத்திட்டாங்க. 2வது வந்து குழந்தைகளை வச்சு கேம்பெயின் பண்ண வச்சு அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட வச்சு ஏமாத்திட்டாங்க. இந்த 2 விஷயத்த தான் முன்னாள் முதலமைச்சர் ஒரு திமுக தலைவர் அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது இந்த 2 விஷயத்தால தான் நாங்க தோத்தோம் அப்படின்னு. இல்ல, ரொம்ப தப்புங்க. நான் சொல்றேன் இல்லையா, நீங்க ஒரு பக்கம் உங்க மீட்டிங்ல கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் போடுறீங்க. என்மேல் யாரும் குறை சொன்னால் கூட அதையும் என்னிடம் வெளிப்படையாக வந்து தெரிவிங்கன்னு சொல்லி சொல்றீங்க. யாரையும் நீங்க கார்னர் பண்ணாதீங்க, யாரையும் நீங்க வந்து பழி வாங்குற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க, வெளிப்படையாக என்கிட்ட வந்து வாங்கன்னு சொல்லிய பிறகு இந்த விஷயத்தை மறுபடியும் முதலமைச்சர் பேசுறே தவிர நான் ஒரு அறிக்கை காத்திருக்கிறேன். நான் ஒரு குழு 38 பேர் கொண்ட குழு போட்டிருக்கேன். அந்த குழு தன்னோட முடிவுகளை சொல்லட்டும், அதற்கு பிறகு நான் பேசுகிறேன்னா ஒரு தடவை அன்னைக்கு அந்த மீட்டிங்ல பேசினாரு, அதுல ஒரு 10 விஷயத்த இன்ஸ்டாகிராம் பேசுறாரு கூட மறுபடியும் நீங்களும் அதை பேசுறீங்கன்னா உங்க காதுகளுக்கு இன்னும் தவறான செய்திகளை தான் கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப குளத்தூர்ல இருந்த மக்கள் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு ஓகே நம்ம விஎஸ் பாபுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? குளத்தூர்ல எப்படி இது நடந்தது, ஏன் அது உங்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது? சென்னை முழுக்க இது எப்படி நடந்தது? நான் இன்னொன்னு சொல்லவா, நான் சொல்றேன்ல, இப்ப ஸ்ரீரங்கம் ஒரு வீடியோ ஓடிட்டே இருக்கு. ஸ்ரீரங்கத்துல 91வது பூத்தா, அதுல உங்களோட நிர்வாகிகள் 5 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்? நீங்க ஆளுங்கட்சி, நீங்க வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஆர்கே நகர் கதை மாதிரி வருது. ஆளுங்கட்சியில இருக்கிற 14 பேர் வந்து பூத் உறுப்பினரா இருக்காங்க. அந்த 14 பேர் 9 பேர் போடல, 5 பேர் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்க கட்சிக்காரங்க உங்களை விட்டு ஏன் விலகுறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறாங்க, எந்த அமைச்சர் தன்னோட வாசல்ல யாரும் சிபாரிசுக்கு நீ அணுக வேண்டாம்னு போர்டு வச்சது எழுதுறாங்க. எந்த அமைச்சர்களாவது நமக்கு இது வரைக்கும், நான் சொல்றது காசு வாங்கிட்டு இல்ல, நான் சும்மா ரெக்கமெண்டேஷனுக்கு போறேன், நியாயமா செய்யக்கூடிய விஷயங்களை கூட இது வரைக்கும் திமுக அமைச்சர்கள் செய்து கொடுத்தார்களா 2021 இருந்து? அது ஒரு இஷ்யூவா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு பார்க்கின்றேன். சிவிக் இஷ்யூஸ்ங்க நான் சொல்லல, நான் நம்ம இதுல சொன்னேன்னு நினைக்கிறேன். மதுரை மாநகராட்சிய நான் ஒரு காலத்து மதுரையில 4 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தவன். அவ்வளவு சுத்தமான ஊராக இருந்த ஒரு மதுரை மாநகராட்சிய கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க திமுக. கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க. வைகை அணைகளை பக்கத்துல போக முடியல, அவ்வளவு நாத்து அடிக்குது. இந்த மதுரை மாநகராட்சியிலே வாழ்கின்ற மக்கள் என்ன நினைப்பாங்கப்பா, நீ ஒரு ஊழல் எவ்வளவு பண்ற? அந்த மேயரே வந்து பதவி விலக சொன்னாங்களா? 4 குழுக்கள் போட்டு அந்த குழுக்களை போய் பதவி விலக சொன்னாங்களா? யாராவது பதவி விலகினாங்களா மதுரை மாநகராட்சியில? ஏன்னா சிவிக் இஷ்யூஸ். இப்போ நான் ஒரு போன வாரத்துல திருச்சி போறேன், லைட்டா மழை பெஞ்சது, வெள்ளம் ஓடுது ரோடு ஃபுல்லா. அப்ப மக்கள் வந்து நீங்க சொல்லலாம் இதெல்லாம் உள்ளாட்சி சார்ந்த பிரச்சனை, உள்ளாட்சியில தோக்கடிச்சுக்குங்க, இல்ல எம்எல்ஏ அப்பெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க. மதுரையில நீங்க வந்து மோசமா இருந்துச்சு, துர்நாற்றம் வீசுது, கொசு பிரச்சனை வருது, குப்பை பிரச்சனை வருது, மாடு பிரச்சனை வருது, நாய் பிரச்சனை வருதுன்னா டிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் தோற்கடிப்பாங்க. அதுதான் நடக்கும். அந்த பக்கம் மூர்த்தியை தோற்கடிக்காம தான் பார்ப்பாங்க. அப்படிதான் மக்கள் யோசிப்பாங்களே தவிர எனக்கு சிவிக் இஷ்யூ இது, எனக்கு இது பாராளுமன்ற தேர்தல் இஷ்யூ இது வேற அப்படிலாம் நீங்க உங்களுக்கு லோக்கல்ல நீங்க இன்னும் சொல்ல போனா திமுக தான் 2 இடத்துலயும் ஆட்சி செய்யுது, எல்லா இடத்துலயும் ஆட்சி. பாராளுமன்ற தேர்தலில் 40 கொடுத்தாச்சு, சட்டமன்ற தேர்தலில் ஃபுல்லா கொடுத்தாச்சு, உள்ளாட்சி தேர்தலில் ஃபுல்லா கொடுத்தாச்சு. இவ்வளவு கொடுத்த பிறகும் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், நாங்க எல்லாத்துக்கும் வந்து பாஜக கை காமிச்சுட்டு உள்ள வந்துலாம் நாங்க பார்க்கின்றோம், நாங்க அப்படியே ஜெயிச்சிரோம் நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை தோற்கடிக்கத்தான் செய்வார்கள். அதனால முன்னாள் முதலமைச்சர் நான் கேட்டா இந்த குழுவோட அறிக்கை வருகிற வரைக்கும் பேசாமல் இருப்பதே சால சிறந்த நான் பார்ப்பேன். கவர்னன்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதுக்காக நீங்க பேசுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பட் ஆனா நாங்கள் ஏன் தோற்றோம் என்பதற்கான காரணங்களை எங்கள் குழு ஆய்வு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சிஎம்ஏ சொல்லிட்டாருப்பா, நம்ம 32 பேர் சேர்ந்து நம்ம என்ன எழுத போறோம், ஒரே வரியில இன்ஸ்டாகிராம் எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும்பா, இது நடந்தா என்ன பண்ணீங்க நீங்க? அப்ப எதுக்காக அந்த குழு போட்டோம், எதுக்காக நம்ம போய் பேசணும்ங்கிற அந்த ஐடியாவே அடி வாங்குது இல்ல. கனிமொழி கரெக்டா பேசுறாங்க, கனிமொழி அவர்கள் ரொம்ப சரியா பேசுறாங்க. அவதூறு பண்ணாதீங்க, நியாயமா என்ன காரணங்களோ அந்த காரணங்களை விசாரிங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃபீட்பேக் கரெக்டா போகலன்னு வச்சுக்கோங்களேன், இது மேற்கொண்டு இவர்கள் வெற்றி பாதைக்கு திரும்புவது என்பதை கடினமாக்கிவிடும். இப்பைக்கு திமுக செய்ய வேண்டியது நாம் எப்படி தோற்றோம் என்பதை உண்மையிலே கொஞ்சம் அனலைஸ் பண்ணணுமே தவிர மறுபடியும் நீங்க சோசியல் மீடியா தலையில ஏத்துவது எந்த புண்ணியமும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இப்போ விஜய் அவர்கள் இப்போ டாலஸ்ட் லீடரா தமிழ்நாட்டில் ஆயிட்டார் அப்படிங்கிற போது இவரை எதிர்கொள்வதற்கு இதுவரை நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான முயற்சிகள் நடந்ததுன்னு பார்த்தோம். அதிமுக திமுக அதுக்கப்புறம் உள்ளிட்ட 2 பேர் சேரலாமா அப்படின்லாம்.
ஒருவேளை இப்ப நெக்ஸ்ட் எலெக்ஷன்லயோ இல்ல வரும் காலங்கள்லயோ ப்ரீபோல் அலைன்ஸா டிஎம்கே ஏடிஎம்கே வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து தெரியுதுன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்லங்க, இப்போ எனக்கு அதான் சொல்றேன் இல்லையா, விஜயோடைய ஆட்சி தான் அதை முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, நீங்க ப்ரீபோல்னு போகணும்னா அதிமுக என்ன நிலமாக போகுதுன்னு பெரிய கேள்வி இருக்கு. அதிமுகங்கிற கட்சி, ஏன்னா மக்கள் வந்து கிட்டத்தட்ட ரெட்டை இலைக்கு 1,04,00,000 மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. கூட்டணியாக 1,37,00,000 மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இந்த வாக்களிச்ச மக்களுடைய வாக்குகளை விட்டுட்டு அதிமுக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, கட்சி முடிஞ்சு போச்சு, கட்சி அழிஞ்சிருச்சு, இனிமேல் ரெட்டலைக்கு என்ன வேலைன்னு அந்த இடத்துக்கு அவங்க மூவ் ஆயிட்டாங்க. அதன் மூவ் ஆனதுக்கான காரணம் தான் நம்ம போய் யார் போய் விஜய் சப்போர்ட் பண்ணலாம், யார் எடப்பாடி பக்கம் நிற்கலாங்கிறது. நீங்க செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்பது, 47 பேர் மக்கள் கொடுத்திருக்காங்கப்பா, போன தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் குறைவு, நம்ம அடுத்ததா எப்படி இதுல வந்து மீளணும் அப்படிங்கறத வேலையை நீங்க பார்க்கறத விட்டுட்டு அவசரமாக இந்த வேலையை செய்கிறார்கள். இது எங்க கொண்டு போய் முடிய போதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா நீக்கிட்டே இருக்காரு. நேற்று வந்து சேரலாம்னு சொல்லி சொல்றாரு, எத்தனை பேர் சேர்ப்பார், எத்தனை பேர் நீக்குவார் அப்படிங்கிறது தெரியல. சோ பெரிய குழப்பத்தில் இது போய் கொண்டிருக்கின்ற காரணத்தினால அதிமுக ஃபியூச்சரை என்னங்கிற பெரிய ஒரு கிரைசிஸ்ல அது இருக்கு. அது எப்படி தொடரப்போகுது? நீங்க ஒருவேளை அதிமுக கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதிமுக வாக்காளர்கள் 1,04,00,000 வாக்காளர்கள் அவங்க விஜய் பக்கம் போவாங்களா, இல்ல பழையபடி நம்ம வந்து ஆரம்பத்துல திமுக இருந்தோம் திமுக பக்கம் போயிடறோம்னு சொல்லி போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த 5 வருஷத்துல விஜய் எப்படி ஆட்சி செய்ய போகின்றார், அப்படிதான் ரொம்ப வலுவா இருக்காரு, இனிமேல் அவர் வீழ்த்த முடியாது, நம்ம 2 பேர் சேர்ந்தாதான் வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அதுவும் நடக்கும். நான் பார்த்துட்டோம், ஒரு நீஜர்க் ரியாக்ஷன்லயே உடனடியாக நம்ம 2 பேர் சேர்ந்து விஜய் தடுக்க முடியுமா ஒரு இடத்துக்கு போனவங்க. இது போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ப்ரீபோல். பட் அதுக்கு என்ன 2 விஷயங்கள் நடக்கணும். ஒண்ணு, விஜயோட ஆட்சி ரொம்ப சூப்பரா நடத்திட்டாரு, இனி வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். இன்னொன்னு, அதிமுக என்ன மாதிரி மாறப்போகுது, அதிமுக இருக்க போகின்றதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. இந்த 2ஐயும் ஒட்டி தான் அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி அது ப்ரீபோல் நடக்குமா நடக்காதான் நம்ம சொல்ல முடியும். நன்றி சார், பல்வேறு கேள்வி பதிலளிச்சீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.